ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம சுவையான தேங்காய் பால் சேர்த்த காளான் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய்யும் நல்லா சூடானதும் 3 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கல்பாசி, 6 கிராம்பு, 5 ஏலக்காய் சேர்த்து அரிக்க வச்ச 3 பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வதக்கி விடும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் சிவந்து வதங்கிடக்கூடாது. கண்ணாடி பதம் வர வதக்கி விட்டாதான் காளான் புலாவ் வெள்ளை நிறத்துல இருக்கும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா, 8 கீரின பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். புலாவுல பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். மிளகுத்தூள் சேர்க்கும் பொழுது புலாவோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். 2 நிமிஷம் கழிச்சு நறுக்கி வச்ச ஒரு பெரிய தக்காளி சேர்த்து திரும்பவும் 2 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். 2 நறுக்கி வச்ச 200 கிராம் காளான் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் காளான்ல மசாலா சேர்ற வரை வேக விடணும். 5 நிமிஷம் கழிச்சு புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வர மூடி வச்சு கொஞ்சம் வேக விட்டுக்கணும். இப்போ காளானும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ 1க்கு 2 பங்குங்கிற அளவில் தேங்காய் பாலும் தண்ணீரும் அளந்து வச்சிருக்கேன். அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்த தேங்காய் பால் நல்லா கொதி வந்த உடனே 1/2 மணி நேரம் முன்னாடியே கழுவி வச்ச 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விடணும். புலாவில் உப்பு சரி பார்த்துக்கணும். இப்பவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்க மாதிரி சேர்த்துக்கிட்டாதான் அரிசி வெந்து வரும்போது புலாவுல உப்பு சரியா இருக்கும். தேங்காய் பாலோட அரிசி சேர்ந்து வெந்து ஒன்னா கலந்து வந்ததும் அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு அடியில ஒரு தோசை தவா வச்சு 15 நிமிஷம் தம்முக்கு விடணும். 15 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே திறந்துடக்கூடாது. திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து நல்லா கிளறி விட்டு இறக்குனா உதிரான காளான் புலாவ் ரெடி. தேங்காய் பால் சேர்த்த காளான் புலாவ் ரெடி. இந்த புலாவ் கூட காலிஃபிளவர் 65, வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க.